கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு கனி இல்லையா? ஆவிக்குரிய கனிகளில் ஒன்று பொறுமை. நிறைய நேரத்தில் நம்ம பொறுமை இல்லாதனால பல கிருபைகளை நாம் இழந்து போகிறோம். உதாரணமாக நம்ம ஆதி பெற்றோர்களை பார்க்குறோம். ஆண்டவர் ஒரு சிறிய கட்டளையை கொடுக்குறார். ஏதோன் தோட்டத்தில் நீங்கள் இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் உண்ணலாம். அவங்க பொறுமையோட ஒவ்வொரு மரத்தில் உள்ள கனியை டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தாங்கன்னா தோட்டத்துக்கு நடுவில் 2 கனி தரும் மரங்கள் இருந்தது. ஒன்று நன்மை தீமை அறிவதற்கு ஏற்ற கனியை கொடுக்குற ஒரு மரம், இன்னொரு மரம் இருந்தது. என்ன மரம் அது? வாழ்வுக்கு அழைத்து செல்லும் ஒரு மரம். அதனுடைய ஒரு கனியை இருந்தது. அவங்க பொறுமையாக ஒவ்வொரு கனியை சாப்பிட்டுட்டே வந்திருந்தாங்கன்னா இந்த வாழ்வுக்கு அழைத்து செல்லும் மரத்துடைய கனியை சாப்பிட்டு தான் என்ன இருக்கும், அதோட சாவே கிடையாது, டெஸ்ட் முடிஞ்சு போயிருக்கும். சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடவுள் வச்ச டெஸ்ட்டு நிறைய பேருக்கு புரியல. நிறைய பேர் ஏதோ ஒரு கட்டளையை கொடுத்தாருன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. எந்த ஒரு டெஸ்ட்டாக இருந்தாலும் ஒரு டைம் உண்டு. நீங்கள் காலேஜில் ஒரு டெஸ்ட் வச்சா 1 மணி நேரத்து டெஸ்ட் இருக்குது, இல்லை 3 மணி நேரம் ஒரு டெஸ்ட் இருக்குது. அதே போல் பிதா வைத்த டெஸ்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் உண்டு. எப்பொழுது இந்த வாழ்வழிக்கும் மரத்தின் கனியை சாப்பிடுகிறார்களோ அதோட டெஸ்ட் முடிஞ்சு போச்சு. அதான் டெஸ்ட். ஆனால் பிதா அதை சொல்லலை. சொல்லினா அப்புறம் நேராக போய் அந்த கனியை போய் சாப்பிட்ருப்பாங்க இல்லையா? இவர்கள் பொறுமையோடு என்னுடைய வார்த்தையை நம்புகிறார்களான்னு பார்த்தார். அவங்க கடவுளுடைய இந்த வார்த்தையை நம்பினாங்க. ஆனால் அவங்க ஒவ்வொரு மரத்துடைய கனியை சாப்பிட்டு போகிறதுக்குள்ள பொறுமை இல்லை. அப்படி செய்திருந்தார்கள் என்றால் அவர்கள் இந்த வாழ்வழிக்கும் மரத்தின் கனியை உண்டு இருப்பார்கள். அதோட டெஸ்ட் முடிஞ்சு போயிருக்கும். என்றும் நாம் இதிலே வாழ்ந்திருக்கலாம், பாரடைஸ்லேயே வாழ்ந்திருக்கலாம். அவர்கள் பொறுமை இல்லாதனால அவசரப்பட்டு என்ன பண்ணுறாங்க, வேற ஒரு கனியை சாப்பிட்றாங்க. இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய இறை வார்த்தை அறிக்கை பண்ணுறோம். 1 நாள் 2 நாள் 3 நாள் அறிக்கை பண்ணுறோம் இல்லையா? 1 மாதம். அதுக்கப்புறம் இது நடக்குமா நடக்காதா தெரியலன்னு ஒரு சந்தேகம் வருது.